இது வரைக்கும் எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க அப்பா வச்சு எத்தனையோ கட்சி வந்து அரசியல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவரோட மகளாகிய நான் வந்துட்டேன். வந்தோன்னு சொல்றாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட்ன்றாங்க. இதை வந்துட்டு மரத்தை வெட்டினார் யானையை கொன்னாருன்றாங்க. சரி, மரத்தை வெட்டினார் யானையை கொன்னார் கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாமே சரி. இப்படி பேசுறீங்கல்ல, இத்தனை அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தெம்பு திராணி தைரியம் இருந்தா உங்களோட சொட்டு பட்டியலை வெளியிடுங்கடா பார்க்கும். நான் வெளியிட தயார். ஒரு கவர்மெண்ட்னா என்னங்க? ஒரு கவர்மெண்ட்னா மக்களுக்கு இலவசம் கொடுப்பவர்கள் கவர்மெண்ட் கிடையாது. மக்களுக்கு 1000-500 ஓட்டு போடுற முன்னாடி நாள் வந்துட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பணம் பட்டுவாடா பண்ற ஒரு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கிடையாது. அது வந்து திருட்டு கும்பல். அதுக்கு பேர் என்னது? திருட்டு கும்பல். ஒண்ணு நீங்க திருட்டு கும்பலை துரத்தி அடிங்க, இல்லைன்னா உங்க குழந்தைங்க வந்து உங்களையும் அடிப்பாங்க அவங்களையும் அடிப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு திருட்டு கும்பல் கிட்ட நம்ம நாட்டை கொடுத்துட்டு எதைய காப்பாத்தி வச்சிருக்காங்க? மலையை அறுத்து எடுத்துட்டு போறாங்க, மணலை வாரி எடுத்துட்டு போய் விற்கிறாங்க. கல்வி தகுதி குழந்தைகள் வந்துட்டு படிச்சு முடிக்கிறாங்க, வேலை கிடைக்கிறது இல்லை, நல்ல ஆகாரம் கிடைக்கிறது இல்லை, நோய்வாய்ப்பட்டே நம் வாழ்க்கை முழுவதும் போகுது. மனநோய். வளரும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல அறிவு, நல்ல சூழல் ஏற்படுத்தி கொடுப்பது தான் ஒரு கவர்மெண்ட். ஏன்னா கவர்மெண்ட்னா ஒரு கடவுள் அப்படின்றது தான் உண்மை. நான் அதை தெளிவா சொல்லுவேன். ஏன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இத்தனை பாதிப்புகள் நிகழ்த்தியது ஒரு கவர்மெண்ட் தான். அங்க அவர்கள் கடவுளாக தான் நீங்கி இருக்கார்கள். ஆனா அவங்க வந்து இத்தனை பாதிப்பை பண்ணிட்டு எந்த ஒரு தயக்கமும் இன்றி, எந்த ஒரு வேதனையும் இன்றி, அதை ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாவே எடுத்துக்காம இது வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல. மக்களை அவங்க எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? உயிரா பார்க்க கிடையாது, ஒவ்வொரு மனிதரனையும் ஓட்டா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஓட்டு போடும்போது நம்ம என்னன்னு ஓட்டு போடணும்? ஓட்டோட முக்கியத்துவம் என்னன்னு புரிகிறதா? உங்கள் உயிர் தான் அவங்க ஓட்டா பார்க்கறாங்க. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க வர எம்பி எம்எல்ஏ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? வந்தனா சம்பாதிக்கலாம், நான் வளரலாம், என் குடும்பம் வளரலாம், என்னை சார்ந்திருந்தவர்கள் வளரலாம். ஆனா வீரப்பன் மகளாகிய நான் வருகிறேன். அரசியல் என்பது நான் வளர்வதல்ல, என் குடும்பம் வளர்வதல்ல, என்னை சார்ந்திருந்தவர்கள் வளர்வதல்ல, சமுதாயம் வளர்வது. அரசியல் என்பது மக்கள் சேவை. இதை நான் சாதிச்சு காமிக்கல என்று இதை நான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறேனோ அன்று புரியும் என்னுடைய சித்தப்பா வந்துட்டு ஏன் இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு. இன்னைக்கு கேட்குறாங்க, இது வரைக்கும் எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க அப்பா வச்சு எத்தனையோ கட்சி வந்து அரசியல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவரோட மகளாகிய நான் வந்துட்டேன். வந்தோன்னு சொல்றாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட்ன்றாங்க. இதை வந்துட்டு மரத்தை வெட்டினார் யானையை கொன்னாருன்றாங்க. சரி, மரத்தை வெட்டினார் யானையை கொன்னார் கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாமே சரி. இப்படி பேசுறீங்கல்ல, இத்தனை அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தெம்பு திராணி தைரியம் இருந்தா உங்களோட சொட்டு பட்டியலை வெளியிடுங்கடா பார்க்கும். நான் வெளியிட தயார். அப்படிப்பட்ட ரத்தத்துக்கு பிறந்துட்டு எப்படி நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்க? உங்களோட எல்லா தப்பும், நீங்க பண்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் குழந்தையிலிருந்து நானும் பார்த்துக்கிட்டே தாண்டா வரேன். வாய்ப்புக்கு பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பு என்னுடைய சித்தப்பா, என்னுடைய தந்தையின் ஆசீர்வாதத்து மூலியமா எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறார். நான் சும்மா விடுவேன்னு நினைச்சீங்களாடா? காலம் எனக்கு கை கொடுக்கும். என் தந்தையின் உயிர், என் தந்தையின் எண்ணம், என்ன ஓட்டம் என்னை சுற்றியே தான் இருக்கு. அதை மறந்துடாடுங்க. நான் வருவேன். என் தந்தையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் உங்கள்கிட்ட வருவேன். மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வேன். எவனை கேள்வி கேட்கணுமோ கேட்பேன். மக்களுக்கான போராளியா வாழ்வேன், மக்களுக்கான போராளியா சாகுவேன். இது தந்தையின் மீது ஆணை.
எனக்கு வாய்ப்பளித்த என் சித்தப்பா செந்தமிழன் சீமான் மீது ஆணை.